இந்த கூட்டத்தில் ஒன்றாக இருக்கும்போது பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் ஆயிட்ட பிறகு பிரதர் சொல்லுவார், அன்வார் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட போய் பிரதர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறமா இறைவாங்க. இன்னைக்கும் அது நடக்கும், இன்னைக்கும் அது நடக்கும். எப்படி நடக்கும்? யாராவது பைபிள் இருந்தால் தானியேல் எழுதிய தீர்க்க தரிசனம் அதிகாரம் 12 3வது வசனம். தானியேல் 12 3வது. தமிழ் பைபிள் இல்லை, கன்னட பைபிள் இருக்குது, அதனால நான் படிக்கிறேன். யாருக்கு தமிழ் பைபிள் இருக்குதோ 12:3. கன்னடாவில் நான் படிச்சிருக்க மாட்டேன்னா படிங்க 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 தப்பில்லை படிங்க படிங்க. ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் வானத்தின் பேரொளிகளைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணாந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். Praise the Lord. Hallelujah. அப்ப நான் சொன்னது உண்மைதானே? கரெக்ட் தானே? அவர் என்னவா இருப்பாருங்க? ஒளி வீசும் நட்சத்திரங்கள் போல இருப்பார். Praise the Lord. Hallelujah. அப்பா, இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே இங்கே கூடியிருக்கிற அனைவரையும் விசேஷமாய் எங்கள் சகோதரனுடைய குடும்பத்தாரையும் எங்கள் சகோதரனுடைய ஆத்மாவையும் ஆண்டவரே நமக்கு இந்த நேரத்தில் நீர் எங்களோடு இருந்து சுவாமி, நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைகள் சுவாமி எங்களுக்குள் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கப்படி செய்யும். ஆண்டவரை பேசுவது நான் அல்ல சுவாமி, நீர் தான் பேசுவது. அப்பா, இந்த நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க 2-3 பேரை நாமத்தில் கூடியிருக்கிறீரோ அவர் மத்தியத்தில் நான் இருக்கிறேனே சொன்ன ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் இங்கே இருப்பதற்காக கூடான நன்றி சார். நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, ஆனாலும் ஒரே ஒரு பாட்டு, ஒரு வரி மட்டும் ஃபர்ஸ்ட் பாடலாமா?
மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருக்கும். உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணை மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் வரும். கருணை மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் வரும். உன் சிறகுகளிலே என்னாலும் இன்று Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நம்முடைய கண்களின் இமை போல உலகத்தை காப்போம். Praise the Lord. Hallelujah. சீராக் எழுதிய அந்த முதலாவது அதிகாரம் இல்லை, அதுக்கு முன்னே இருக்கிற அந்த முகவரில் first ஞானமும் மனிதரின் முடிவும் நீதியை தேடுதலே இரவாமைக்கு வழி. இந்த முகவரி ஸ்டார்டிங்கே திருச்சட்டம் இறைவாக்கு ஆ திருச்சட்டம் இறைவாக்கு நூல்கள் அவற்றைத் தொடர்ந்து வரும் ஏடுகள் வழியாக பல சிறந்த படிப்பினைகளை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அவை காட்டும் நற்பயிற்சிக்காகவும் ஞானத்திற்காகவும் இஸ்ரேலை புகழ்வது நமது கடமையாகும். Praise the Lord. வேற படிங்க, மைக் இருக்கிறவங்க படிங்க. மைக் இருக்கிறவங்க படிங்க. படிங்க. திருச்சட்டமும் இறைவாக்கு நூல்கள் அவற்றை தொடர்ந்து வரும் ஏடுகள் வழியாக பல சிறந்த படிப்பினைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அவை காட்டும் நற்பயிற்சிக்காகவும் ஞானத்துக்காகவும் இஸ்ராயலை புகழ்வது நமது கடமையாகும். Praise the Lord. Praise the Lord. அந்த பலவர் இருக்கிறாங்க, ஒருவர் நம்ம Praise the Lord. Hallelujah. இங்க திருச்சட்டம் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிறார் இல்லையா? ஆமா தானே? ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் இந்த விவிலியத்தில் உள்ள அந்த நற்செய்தியை நாங்கள் அவர் வாயில கேட்டிருக்கிறோம் தானே? ஆமாவா இல்லையா? Praise the Lord. Hallelujah. இல்லையா? அப்படியாப்பட்டவர்கள் அவரும் இல்லையா? இன்னைக்கு அவருடைய கௌரவத்துக்காக அவரோட ஆத்ம சமாதானம் அடைவதற்காக நான் இங்கே சேர்ந்தேன். அப்போ ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சைலண்டா இருக்கு. நம்ம சொந்த மொழியில, நம்ம சொந்த புத்தியில, நம்ம சொந்த ஞானத்துல அந்த ஆத்மாத்துக்காக ஒரு நிமிஷம் சைலண்டா நம்ம கவனிச்சு. இதெல்லாம் இன்னைக்கு இந்த நற்செய்தியில நாங்கள் கேட்பதும் வாசிப்பதும் தியானிப்பதும் எல்லாமே கொஞ்சம் நேரம் 15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. மார்க் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 27வது வசனம். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம்
27வது வசனம். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாம், ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். கடவுளால் எல்லாம் இயலும். அதே மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 23வது வசனம். நம்புவோருக்கு எல்லாம் நிகழும். இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? முதலாவது சொல்றார், கடவுளால எல்லாமே கூடும். ஆவத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னா கடவுளால எல்லாம் முடியும். அதே நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்றது? அதாவது சாதாரணமா சொன்னா விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப கடவுளுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? கடவுளுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கடவுளால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். கடவுளாலேயும் எல்லாம் முடியும், மனிதனாலேயும் எல்லாம் கூடும். யார் விசுவாசம் வைக்கிறாங்க அவனுக்கு எல்லாமே கூடும், எல்லாமே செய்யலாம். இது ஆகட்டோம்னா ஆகும், இல்ல இது நடக்கட்டும் தான் நடக்கும், இது போகட்டும்னா போகும், இது வரட்டும்னா வரும். விசுவாசம் கடவுளுடைய வார்த்தை அப்படித்தானே, அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையும் அப்படித்தானே நிறைவேறியது. அதே போல நம்மளுடைய வார்த்தையும் மனிதனுடைய வாழ்க்கை விசுவாசம் வைத்து சகோதரருக்கு இது ஆகட்டும், சகோதரிக்கு இது ஆகட்டும், ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு வாங்கணும் சொல்லி கொடுத்தா அது உண்மையாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அத தமிழ்ல சொன்னோம்னா, நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது நான் செயலில் கடவுள், நான் கடவுள் என்ன சொல்லிக்கல, அப்படி தவறாக அர்த்தம் பண்ணிக்காதீங்க. நான் செயலில், அதாவது நான் வேலை செய்யும் போது நான் கடவுள். ஏன் விசுவாசம் வச்சு செய்த அந்த வேலை நான் கடவுள் இல்லையா? அல்லது கடவுளின் செயலாக நான் இருக்கிறேன், கடவுளுடைய செயலாக நான் இருக்கிறேன் இல்லையா? ஆனாலும் அந்த கடவுளுடைய செயல் ஒருத்தருக்கு யாராவது செய்யணும் இல்லையா? இந்த செயலாக நான் இருக்கிறேன்னா இந்த ஜப குழுத்துல இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கடவுளினுடைய செயலாக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கடவுள் மட்டும் தான் புதுமை செய்ய முடியும்னு சொல்ல, என்னுடைய விசுவாசம் வைப்போம் எனக்கு மேலா செய்வான ஆண்டவர் சொல்லிக்கிறார். அதுதான் கடவுளுடைய அந்த விசுவாசம். இந்த ஜப குழு உள்ள வந்தப்போ கிடைக்கிற அந்த பலன் இதுதான் இல்லையா? அப்போ நம்மளே கடவுளாயிட்டா எப்படி? சங்கீதம் 82வது அதிகாரம் 6வது வசனம் படிக்கும். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னது எதனா தவறு இருக்குதா? நான் சொன்னது எதனா தவறு இருக்குதா? இல்லை. கடவுளுடைய செயல்களை செய்கின்றவர் இந்த ஜபக்குழுவில் இருக்கிற சகோதர சகோதரர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த வேலை தான் செய்து விட்டு போனாங்க. எங்களுக்கு காமிச்சுட்டு முன்னால நீங்க இப்படி நடத்தி போங்கன்னு சொல்லிவிட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நாங்கள் ஒவ்வொருத்தரும் தெய்வங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும், அது ஜபக்குழுவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் தெய்வத்துடைய புதல்வர்கள். அதாவது கடவுளுடைய பிள்ளைகள். சாதாரணமாக சொல்லணும், கடவுளுடைய பிள்ளைகள். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள்னா கடவுளுடைய அம்சம் கொஞ்சானா இருக்கா இல்லையா? எங்க இப்போ எங்க அப்பாவுக்கு நான் ஒரு பையனை எங்க அப்பா கிட்ட கத்துக்கிறது கொஞ்சானா இருக்கா இல்லையா? கொஞ்சானா இருக்கும், ஃபுல்லா இல்லைன்னா கொஞ்சானா இருக்கும் கத்துக்கிறது. அந்த வல்லமை தான் இன்னைக்கு எங்களுக்கு உங்களுக்கும் அந்த ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம், ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் இல்லையா?
அப்போ கடவுள் செய்த காரியங்களை நாங்களும் செய்ய முடியும். நாங்களும் இந்த ஜபக்குழு மட்டும் நினைக்காங்க, யார் இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு சகோதரி கூட அவங்களுக்கு பைபிள் படிக்க தெரியலன்னாலும் கூட அந்த விசுவாசம் மட்டும் இருந்தாலே வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியும். வெறும் அந்த விசுவாசம் இருந்தா போதும். நான் கோயிலுக்கு போற சாமி, நான் வேண்டுற சாமி, நீ என்ன நல்லா செய்யற சாமி, அவ்வளோதான். அந்த காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு. அந்த காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ஆமாவா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நான் கோயிலுக்கு போயிட்டு அந்தோனியார் கிட்ட வேண்டிட்டு வரேன், நான் ஒர்க்குள்ள ஒரு ஜுரம் விட்டு போல நான் கேளணும் இல்லையா? அதுதானே விசுவாசம். வேற எதுவும் விசுவாசம் இல்லை, அதுதான் விசுவாசம். வேற எதுவுமே இல்லை இல்லையா? இன்னைக்கு அவங்களுக்கு யாருக்கு அந்த வார்த்தை தெரியாது. இன்னைக்கு கூட ஃபாதர் மாஸ்டர் சொன்னார் இல்லையா, வார்த்தை தெரியும், ஆனால் அந்த நம்பர்ல தெரியாது இருந்துச்சு இல்லையா? ஆனா வார்த்தை அப்பவும் தெரியும். எங்களுக்கு மூதாதையருக்கு அந்த வார்த்தைங்க நல்லா தெரியும். எந்த விஷயத்துக்கு எந்த ஜபம், எந்த வார்த்தை படிக்கணும் நல்லா தெரியும். ஆனா நம்பர் தெரியும், அவ்வளவுதான். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கா? இன்னைக்கு நீங்களும் நாங்களும் கடவுள்கள், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கடவுளுடைய பிள்ளைகள், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். ஒரு நேரத்தில் ஆமா சாமி, இன்னொரு நேரத்தில் இல்லை சாமி, அது மட்டும் இருக்கக்கூடாது. எப்பவுமே எஸ் தான் எஸ், நோ தான் நோ, அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் கற்றுக் இதுதான். அவர் சொன்னார், இந்த விவேகத்தில் சொன்னது, பூமி ஆகாயம் அழுது போகலாம் இல்லையா? பூமியும் ஆகாயம் அழுது போகலாம், ஆனா என்னுடைய வார்த்தை, அதாவது கடவுளுடைய வார்த்தை ஒரு போதும் போவே போகும் இல்லையா? அப்போ நம்ம இந்த விசுவாசத்துல இருக்கும்போது நாங்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து எத்தனை புதுமைகள் வேணுமா இருந்தாலும் செய்யும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு நேரம், ஒரு விசுவாசத்தோடு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்து திருபலியில் பங்கெடுத்து, ஜெப கூட்டங்களில் பங்கெடுத்து, அந்த ஆண்டவருடைய விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்தால் எல்லாமே. இந்த விசுவாசம் அடுத்தவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். இந்த விசுவாசத்துக்கு அடுத்தவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் பெற்ற புதுமை, நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்கள் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இதுதான் இந்த காரியத்தை இந்த ஜபக்குழுக்கு ரொம்ப செய்ய வேண்டிய வேலை இல்லையா? அடுத்தவங்க விசுவாசத்தை நாங்கள் பலப்படுத்தணும். எப்படி பலப்படுத்தணும்? எப்படி விசுவாசத்தை பலப்படுத்தணும் இல்லையா? இப்போ கேக்குதா? கேக்குதா? ஓகே ஓகே. எப்படி நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தணும் சொல்லுங்க. இப்போ நம்ம ஜபக்குழுல இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு விசுவாசத்தை அவங்களுக்கு சொல்லணும், ஜபக்குழுக்கு வாங்க, ஜபம் பண்ணுங்க, உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. மனிதர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா? நாளைக்கு அவன் 4 பேர் சேர்த்துக்கணும்னு சொல்லுவான், அது வேண்டாம். ஆண்டவர் கிட்ட வாங்க, ஆண்டவர் கிட்ட வந்து உட்காருங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, எங்க 2-3 பேர் நாமத்துல கூடி இருக்கிறீரோ மொத்தத்துல நான் இருக்கிறேன். 3 பேர் இருந்தாலும் போவாங்க, ஆண்டவர் இருக்கிற 4ஆவதா. அப்ப நம்ம அவர்கிட்ட சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம், சாதாரணமா சொல்லலாம். நம்ம சொல்ற அந்த அந்த வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களை விசுவாசத்துக்கு ஏணியா இருக்கணும், ஏணியா இருக்கணும். மாறாக ஆணியா இருக்கக்கூடாது. ஏணிக்கும் ஆணிக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியும் தானே? ஏணி எதுக்கு உதவும்? போதும். ஆணி எதுக்கு உதவும்? எல்லாரும் அடிச்சுக்கிட்டா காலமெல்லாம் அங்கே இல்லையா? விசுவாசத்தை அப்படி அமுக்கணும். ஆணி அடிச்சுட்டு இங்கே நீ நான் வரேன்னு ஏணி மாதிரி இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அடுத்தவங்க விசுவாசத்துக்கு நாங்கள் ஏணியா இருக்கணும். அப்போதான் அந்த விசுவாசம் வளரும், முன்னால போகும். இந்த விசுவாசம் எதுக்காக எங்களுக்கு அடிக்கடியும் நான் இந்த விசுவாசம் சொல்றேன், வார்த்தை சொல்றேன். எதுக்குன்னா இந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்களும் நாங்களும் கிறிஸ்தவனே. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்தவருக்கு இல்லவே இல்லை. எங்களுக்கு எல்லாம் ஒரு விசுவாசம் இருக்குது இல்லையா? விசுவாச பிரமாணம் சொல்றோம் இல்லையா? அதுதான் எங்களுடைய விசுவாசம். ஆண்டவர் இருக்கிறாரு, என்னை பார்க்கிறாரு, என்னை கூப்பிடுறாரு, என்கிட்ட பேசுறாரு, எனக்கு
சமாதானப்படுத்துறாரு, என்னை குணப்படுத்துறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறாரு. இதுதான் விசுவாசம். அதை வச்சுதான் நாங்கள் இங்க கூடியிருக்கோம் இல்லையா? அந்த விசுவாசத்துல தான் நம்ம வளரும். ஒரு நிமிடம் ஒரு இருக்கும். ஆனா நம்ம என்னமா இருக்கணும்? அடுத்தவங்களுக்கு ஏணியா இருக்கணும், ஆணியா இருக்கக்கூடாது இல்லையா? ஆண்டவர் எத்தனையோ புதுமை செய்தார். முதலாய் செய்தார் அந்த புதுமை. கல்யாணத்துல புதுமை செய்தார். யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல நாங்க பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு? கன்னடத்துல என்ன இருக்குன்னா, ஆ சேவகரியே. ஆனா தமிழ்ல அது இல்லை. யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனம் படிக்கிற ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ಪರವಾಗಿಲ್ಲ. 2:7. ஒரே நிமிஷம். இயேசு அவர்களிடம் இந்த தொட்டிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். அவர்களிடம் கன்னடದಲ್ಲಿ ಓದಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸೇವಕರಿಗೆ ನೀರು ತುಂಬಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ಅಂದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿದೆ ಸೇವಕರಿಗೆ. இன்னைக்கு நீங்களோ நாங்களோ ஒவ்வொருத்தரும் ஒரு சேவகனா ஒரு சேவகியா இருந்தா அடுத்தவங்க விசுவாசத்தை வளர்க்க முடியும். இதுதான் நம்ம இப்படிதான் வளர்க்கணும். ஆண்டவர் புதுமை செய்தார். ஆனா என்ன சொன்னாரு? அந்த பானைகளில் தண்ணீரை நிரப்பும். ஆண்டவர் போய் அந்த பானையில தண்ணீர் நிரப்பல இல்ல சொன்னார். வார்த்தை கேட்டு 4 பேர் இருந்தோம். இப்ப இங்க பிரதருங்க சிஸ்டருங்க இருக்காங்க, ஜபக்குழுல இருக்காங்க. ஆண்டவர் கேட்டு அந்த வார்த்தை போய் அவங்களுக்கு அந்த தண்ணீரை நிரப்பும். அப்போ என்ன பண்ண? புதுமை ஆச்சு இல்லையா? புதுமை ஆச்சு. லாசரு மரித்து அந்த 4 நாள் ஆயிட்ட பிறகு அந்த இயேசு சுவாமி வந்து சொல்றாரு, அந்த கல்லை அகற்றுங்கள், அந்த கல்லை அப்புறப்படுத்தணும் இல்லையா? இயேசு சுவாமி அங்க போய் ஒரு கல்லை பிடிச்சி பண்ணல இல்ல, சொன்ன இதை செய்யணும், இந்த கல்லை எடுத்து போடுமா. ராஜா பிரதர் அந்த கல்லை எடுத்து போடுமா, தாமஸ் பிரதர் அந்த கல்லை எடுத்து போடுமா இல்லையா? அப்போதான் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, லாசர் வெளியே வா என்ற வார்த்தை லாசருடைய காதுல பட்டு இல்லையா? இல்லைன்னா கல்லு மூடி வச்சு இல்லையா? கேட்கல. அந்த புதுமைக்கு உதவி செய்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அடுத்தவங்களை விசுவாசத்தை பலப்படுத்துறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இல்லையா? இதுதான் பண்ணுது. இந்த பிலிப்பு நதானியேலை பார்த்து ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணனுக்கே சொல்றாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் அவங்க பேதுருக்கே சொல்றாரு, நாங்க மெஸ்ஸியாவை கண்டோம், நாங்க மெஸ்ஸியாவை கண்டோம். ஒரு அண்ணனை கூட்டின்னு வர்றாரு பேதுரு இல்லையா? சீமோன் பேதுரு கூட்டின்னு வர்றா, நான் மெஸ்ஸியாவை காமிக்கிறேன், நான் மெஸ்ஸியாவை கண்டேன். பேதுருவை கூட்டின்னு வர்றாரு. பேதுருக்கு இயேசு சுவாமி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. அப்புறமா உங்களுக்கு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பேதுரு பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் எவ்வளோ பெரிய முதலாக இந்த திருச்சபைக்கு போப்பான்னு இல்லையா? உனக்கு உன் மேல நான் என்ன கட்டுவேன் ஆண்டவர்? திருச்சபை கட்டுவேன். அதுக்கு உதவி இருந்தவர் யாரு? நதானியேல் தான் சொன்னாரு, அப்பா நான் உனக்கு மெஸ்ஸியாவை காமிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, நாங்க ஒவ்வொருத்தரும் ஜபக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒரு சகோதரன் கிட்டே போய் ஒரு சகோதரி கிட்டே போய், அப்பா நான் உனக்கு நடுவுல காமிக்கிறேன் சொல்லுங்க, மெஸ்ஸியாவை காமிக்கிறேன் வா சொல்லுங்க இல்லையா? அவங்க வந்தா நடுவுல இல்லையா? வரல என்ன பண்ண, என்னுடைய வேலை நான் செய்யணும். 1000 பேர் 1000 சொல்லலாம், அதை பத்தி கவலைப்படக்கூடாது. எப்பவுமே அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஒரு முறை பெண்மணி போய் குருவானவங்க கிட்ட போய் சொல்லிச்சா, மாசம் எல்லாம் ஆயிட்ட பிறகு போய் சொல்லிச்சா, பதர் நான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோயிலுக்கு வரமாட்டேன், மாஸ்க் வரமாட்டேன். வாமா என்ன ஃபாதர் மாஸ்க் நட்டுறீங்க, அங்கே ஒருத்தர் பண்ணுறாங்க, அங்கே வண்டி எடுத்து ஒருத்தர் வெளியே போகிறாங்க, இன்னொருத்தர் குழந்தை வந்துட்டாங்க சமாதானம் பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்னொருத்தர் மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தர் இன்னொன்று செய்யுங்க. என்ன ஃபாதர் நான் வரமாட்டேன் ஃபாதர். ஃபாதர் சொன்னா, நீ எனக்காக ஒரே ஒரு பேசி என்ன செய்யணும் ஃபாதர்? அடுத்த வாரம் மாஸ்க் வர இல்லை, கோயிலுக்குள்ள போகிறதுக்கு முன்ன
சரி ஏதோ ஃபாதர் சொல்கிறாங்க. பெண்மணி வந்தாங்க. ஃபாதர் மாசுக்கு போகிறதுக்கு முன்னே என்ன காணிக்கையில் வந்தாங்க. என்ன பண்ணாரா, ஒரு கேண்டில் கொடுத்துட்டு அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு, அம்மா நீ ஒரு வேலை செய்ய, இந்த கேண்டில் அணியாத கோயிலை சுற்றிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கேண்டில் பிடிச்சினாங்க. போயிட்டு சுற்றி இப்படி அணியில் அப்படி போய் நேரம் வந்து பார்த்துட்டு அந்த கேண்டில், அம்மா என்னமாச்சு, நீங்கள் சொன்னீங்களே கேண்டில் அணியாதபடி எத்தனை எரியுது பாருங்க. எப்படிமா பண்ண? அதான் நான் எங்கேயும் பார்க்கல பாரு, கேண்டில் ஆச்சு அந்த எரிதான் பார்த்தேன், கல்லு மண்ணு கூட பார்க்கல பாரு, அதை பார்த்து நான் அப்படியே போயிட்டு பாரு, அதனால இது முடிஞ்சிச்சு பாரு. நீ செய்ய வேண்டியது அதுதான். கோயிலுக்கு வந்தா அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க பார்க்காத. நீயாச்சு உன் ஆத்மாச்சு, நீயாச்சு உன் கடவுளாச்சு, நீயாச்சு உன் தேவைகளாச்சு, நீயாச்சு உன் நோய்களாச்சு, நீயாச்சு உன் ஆசீர்வாதம். அண்ணிலிருந்து அந்த பெண்மணிக்கு கம்ப்ளைண்ட் செய்ய முடியுமா? முடியாது. நம்ம ஜபக்குழுல செய்ய முடியும். சரிப்பா, ஜபக்குழுல இருக்கிறாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க படிக்கிறாங்க, பண்றாங்க. சாதாரண ஜனங்களுக்கு என்ன லாபம்? சொன்னாங்க கூட்டு வராங்க, உக்கார பாட்டு பண்ற கேட்க போறேன். ஆனா அப்படி இல்லை, அப்படி இல்லை. லூக் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 10வது வசனம் படிக்கணும். ஓய்வு நாளில் இயேசு தொழுகைக்கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாத கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். அந்த ஜெபக்குழுல இருந்த அந்த பெண்மணி, தீய ஆவியால பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணி, 18 ஆண்டுகளாக அந்த நோயில இருந்த அந்த பெண்மணி ஜபக்கூட்டத்துல இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட சொல்லிச்சா, ஆண்டவரை நீ ஏத்துற என்ன பார்க்க மாட்டா? இல்ல இல்ல, ஆண்டவர் பார்க்க, ஆண்டவர் பார்க்க. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, நீ ஒவ்வொரு முறையும் ஜப கூட்டத்துக்கு வரும்போது ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். ஹalleluya. இந்த சகோதரிக்கு என்ன தேவை, இந்த சகோதரனுக்கு என்ன தேவை, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் செய்வார். ஹalleluya, ஹalleluya. மத்தேயு எழுதின நற்செய்தி 12வது அதிகாரம் 9வது வசனம். 12:9. இயேசு அங்கிருந்து அகன்று அவர்களுடைய தொழுகை கூட்டத்துக்குள் சென்றார். அங்கே கை சும்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தும் நோக்குடன் அவரிடம், ஓய்வு நாளில் குணமாக்குவது முறையா என்று கேட்டனர். அவர் அவர்களிடம், உங்களுள் எவரும் தம் ஒரே ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்து விட்டால் அதை பிடித்து தூக்கிவிடாமல் இருப்பாரா? ஆட்டை விட மனிதர் எவ்வளவோ மேலானவர். மனிதர்கள் எவ்வளவோ மேலானவர். ஆகவே ஓய்வு நாளில் மனிதருக்கு நன்மை செய்வதே முறை என்றார். பின்பு இயேசு கை சும்பியவரை நோக்கி, உமது கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அது மறு கையை போல நலமடைந்தது. Praise the Lord. Hallelujah. அந்த மனுஷன் கை நல்லா இல்லை, சரியில்லை இல்லையா, அவர் வந்து எதுவுமே சொல்ல, அவர் பாட்டுக்கு அந்த ஜபக்குழுல வந்து அவர் நாங்கள் அவரும் இது இயேசு இந்த அவனுடைய கையை பார்த்து அங்கே இந்த சதுசியர் அந்த பரிசேயர் கூட தெரியும், நம்ம இப்படி சொல்றாங்க இல்லையா, ஜபக்குழு
சகோதர சகோதரிகளே, இது எங்களுக்கு ஒரு உதாரணம் தான் இல்லையா? அங்க இருக்கிறவங்க எப்போ இந்த முதல்ல பண்ணிக்கலாம், எப்போ இந்த சகோதரியை பிடிச்சிக்கலாம், அது சாத்தான் செய்யறவன் நல்ல வேலை செய்ய போகும்போது அவன் செய்வான், எல்லாம் செய்வான். அதனால காத்திருந்தான் அவன். ஆனா ஆண்டவர் சொல்ற அந்த சபத் நாளில நல்லது செய்வது சரியா தப்பா இல்லையா? ஜப குழு வந்த ஒவ்வொருத்தருடைய தேவைகளை ஆண்டவர் பார்த்து அதை சரி செய்வார். அந்த மனுஷனுடைய கை, ஒரு கை மனிதனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை இல்லை? ஒன்றும் வேணாம், 2 நிமிஷம் இந்த கை, ஒரு கையை கட்டி நீங்க 2 நிமிஷம் கட்டிக்கணும், 2 நிமிஷம் கட்டிக்கோங்க, ஓடாடுங்க, ஏதான எழுத பண்ணுங்க. எவ்வளோ கஷ்டம் ஆகும் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அந்த ஆண்டவர் அந்த கையை பார்த்து அந்த கை சுத்தமாகும். கிறிஸ்து சகோதர சகோதரிகளை, நம்மளுடைய அந்த எந்த விதமான குறைகள் இருந்தாலும், நான் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டிருந்தாலும், ஜாக்கெட் போட்டுன்னு வந்திருந்தாலும், ஆண்டவர் அந்த குறைகளை அவர் நீக்கி போடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த பெண்மணி அந்த ஆலயத்துக்கு வந்து அங்க உட்கார்ந்துருந்தாங்க. 18 ஆண்டுகளாக ஒரே ஒரு நிமிஷம், இப்படியே இந்த 18 வருஷம் இப்படி இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும், யோசனை எப்படி இருக்கும், சிந்தனை எப்படி இருக்கும், இப்போ இந்த கடவுளை என்ன பார்க்கறாரா இல்லையா? இதெல்லாம் போகட்டும். பேய் வேற பிடிச்சிருந்துச்சு, இந்த பொம்பளை பேய் கூட பிடிச்சிருந்துச்சு, இந்த தீயாவை பிடிச்சிருந்துச்சு. ஆண்டவர் பார்த்து சொன்னாங்க, பெண்மணியை தொட்டு அவங்க சுகமானாங்க. அது வரைக்கும் இப்படி இருந்த அந்த பெண்மணி, தரை மட்டுமே பார்த்து நின்ற அந்த பெண்மணி ஆகாயத்தை பார்க்க முடியுது. இயேசு தொட்டா ஜபத்துக்குள்ள இல்லையா? தரை மட்டும் தான் பார்த்து நின்றாங்க அந்த பெண்மணி. இப்படிதான் யாரோட பேசுறதுனா இல்லையா? நான் நிமிர முடியாது. அந்த பெண்மணி இயேசு தொட்ட உடனே ஆகாயத்தை பார்க்க முடிஞ்சது. என்ன சந்தோஷத்தை! 18 ஆண்டுகளாக வெறும் மண்ணு பார்த்து நின்ற அந்த பெண்மணி ஆகாயத்தை பார்க்க முடிஞ்சது, மேகங்களை பார்க்க முடிஞ்சது, கல்லுகளை பார்த்த அந்த பெண்மணி நட்சத்திரங்களை பார்க்க முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இல்லையா? அந்த பெண்மணி இப்படி இருக்கும்போது சின்ன சின்ன செடிகளை மட்டும் தான் பார்த்துக்க முடியும். இந்த செடி, இந்த செடி இல்லையா? இயேசு தொட்ட உடனே மரங்களை கூட பார்க்க முடியுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த மரத்துல இருந்த பழங்களை பார்க்க முடியுது. கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கோ வந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னோடு அவர் என்ன திரும்பியும் ஆசீர்வதிப்பார், மேலும் மேலும் உயர்த்தும். ஜபக்கூடத்துக்கு வாங்க, ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு அறியாமலே ஆசீர்வாதங்கள், அநேகமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? எந்த காலம் அது மட்டும் இல்லை, அது வரைக்கும் பிடிச்சிருந்த அந்த தீயாவி அந்த பெண்மணியை வீட்டுக்குள்ள சாதாரணமா பேசும்போதே என்ன பேய் பிடிச்சிக்குது சொல்லிருக்கிறோம் தாங்க, என்ன பேய் பிடிச்சிக்குது சொல்லு. ஆனா அந்த மாதிரி எதனா இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட இருந்தா அந்த பேய் இருக்காது, அந்த பிசாசு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. எப்பவுமே எங்களுடைய வாழ்க்கை மாற வேணும் என்ற ஒரு சிந்தனை, ஒரு ஆலோசனை வந்தா, ஒரே ஒரு ஆலோசனை வந்தா, சுவாமி நான் இனிமே இப்படி இருக்கக்கூடாது, சுவாமி நான் இனிமே பாவம் செய்யக்கூடாது, சுவாமி நான் இனிமே ஏழையா இருக்கக்கூடாது, சுவாமி நான் இனிமே புத்தி கெட்டவனா இருக்கக்கூடாது, சுவாமி நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, வேலை இல்லாதவனா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நினைச்சா ஜபக்குழுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. ஹபக்குக்கு எழுதிய அந்த தீர்க்க தரிசனம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஹபக்குக்கு 2வது அதிகாரம் 3வது வசனம். யார் உங்களை ஜபக்குழுக்கு வாங்க இவ்வளவு சொல்றாங்க? 2வது அதிகாரம் 3வது வசனம். என்ன எப்படி காத்திரு?
காத்திரு? எதிர்பார்த்து காத்திரு. காத்திரு. அது என்ன செய்யும்? நிறைவேறியே தீரும். அது நிறைவேறியே தீரும். அது எப்படியாப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி, நீ எப்படியாப்பட்ட தேவை ஆண்டவர்கிட்ட எடுத்து வந்தாலும் சரி, அது காலம் கரெக்டா வந்தப்பா அது நிறைவேறியே தீரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. காலம் தாமதிக்காது. அது லேட் பண்றது இல்ல. எங்களுக்கு இருக்கலாம் 4 வருஷமா வெயிட் நிக்கிற சாமி, 3 வருஷமா ஜெபத்துக்கு வந்து நிக்கிற சாமி, ஒண்ணும் ஆகலையே. கவலைப்படாத கிறிஸ்துவுக்குள் என் சகோதர சகோதரியே, நம்மளுடைய நேரம் வேற, அவருடைய நேரம் வேற. ஏன்னா அவருடைய நேரம் ஒரே ஒரு செகண்ட் 1000 வருடங்கள் இல்லையா? அப்படி அவருடைய நேரம், அந்த நேரம் வரும்போது அது நிறைவேறியே தீரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 5:24. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். Praise the Lord. Hallelujah. சகோதரர் சகோதரிகள் உங்களை ஜெப கொடுத்துட்டு அழைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா உங்களை அழைத்தவர் யார்? உங்களை அழைக்கிறது ஆண்டவர். மனசுல வரும், இன்னைக்கு ஏதாவது ஆச்சு, ஒரு சமாதானம், ஒரு ஜெப கொடுத்துட்டு போயிட்டு வரமா கொஞ்சம் நேரம் கழிச்சு யார் கொடுக்குறாரு? அந்த மனசு யார் கொடுக்குறாரு? கடவுள் கொடுக்குறாரு. உன்னை அழைத்த ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். ஒரு போதும் ஏமாத்த மாட்டார். கூப்பிட்டு போயிட்டு சொல்ல மாட்டார். கூப்பிட்டா கொடுக்குவாரு, சொன்னா செய்வார், ஏமாத்த மாட்டார். ஒரு நேரமும் ஏமாத்த மாட்டார். கைதலாம். ஹalleluya. ஹalleluya. குருவானவர் இருக்கிறாரு. ஆசீர்வதிக்கலாம். அதுக்காக தயவு செய்து நான் ஒண்ணு எல்லாம் கேட்கிற ஜபக்குழுவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஜபக்கூட்டத்துக்கு போவாங்க. உங்களுக்கு அறியாமலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நாங்கள் பெற்ற